நம்மளுடைய பிஎம்எல் நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் கோஆர்டினேஷன் கமிட்டி இதான் இந்த 26 நாள் ஒரு மாபெரும் ஸ்ட்ரைக்கு ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தோம். அப்படின்னாக்கா இந்த போராட்டத்துடைய கோரிக்கைனா தொழிலாளர்களுடைய கோரிக்கைனாக்கா நம்மளுடைய கோரிக்கைகள் 27 வருஷம் அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு. புது அக்ரிமெண்ட், புது சம்பளம், கூடவே புது சலுகைகள். நம்மளுடைய கோரிக்கை என்னன்னாக்கா அந்த 52 டிமாண்ட் நம்ம என்ன வச்சுக்கிறோமோ அந்த டிமாண்ட் மேல பேச்சுவார்த்தை பண்ணி அந்த பேச்சுவார்த்தையின் மூலியமா வெறும் சம்பளம் மட்டும் ஏற்றிட்டாக்கா நம்மளுக்கு மற்ற சலுகையெல்லாம் போயிடும். அதனால வெறும் சம்பளம் மட்டும் போதாது, கிராஜுவிட்டி, சர்வீஸ் வெயிட்டேஜ், இன்கிரிமெண்ட் 21,000 ரூபாய். நாளைக்கு நீ சம்பளம் ஏறிட்டாக்கா நாளைக்கு 21,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா இஎஸ்ஐ போயிடும். இஎஸ்ஐ போயிட்டாக்கா நாளைக்கு உள்ள ஏதோ ஒன்று ஆச்சு, இல்லை நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத போச்சு, இந்த ரெப்பேர் எல்லாம் போயிட்டு பிறகு மெடிக்கல், அந்த மெடிக்கல் ஸ்கீம், அதே மாதிரி பல கோரிக்கைகள்லாம் அதில் வச்சுக்கிறோம். நம்ம இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேறணும்னாக்கா ஒரு பேச்சுவார்த்தை மூலியமா தான் அது நிறைவேற்றும். ஒரே ஒரு கோரிக்கை சம்பளம் சேம் அண்ட் சிமிலர் வச்சு குத்துட்டீங்கன்னாக்கா மற்றதெல்லாம் எப்படி பேச போற? இந்த சேம் அண்ட் சிமிலர் வச்சு சம்பளத்தை கூட நீ இந்த பேச்சுவார்த்தையில் போனா, அப்பாயின்மெண்ட் இந்த பேச்சுவார்த்தையில் போனா, அப்பாயின்மெண்ட் எலிஜிபிள் இருக்கிற தொழிலாளிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். அது இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ல இருக்குது. சம்பளம் வேஜ், புது சம்பளம், அது இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ல இருக்குது. சேம் அண்ட் சிமிலர் வேஜ், அது இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ல இருக்குது. அதே மாதிரி கிராஜுவிட்டி, இன்கிரிமெண்ட், இது போல எல்லா கோரிக்கையும் இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ல இருக்குது. இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் மேல ஒரு டிஸ்கஷன் பண்ணா தான் நம்மளுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வர முடியும். நாளைக்கு சேம் அண்ட் சிமிலர் வேஜ் கொடுத்துட்டா கேன்டீன் இல்லைன்னா எப்படி போய் வாங்க போற? பஸ் இல்லைன்ட்டா எப்படி போய் வாங்க போற? இன்கிரிமெண்ட் வராது. சேம் அண்ட் சிமிலர் வேஜ் மட்டும் கொடுத்துட்டா இன்கிரிமெண்ட் வருமா? உங்களுக்கு இன்சென்டிவ் வருமா? இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இதுக்குள்ள வர்றதுனால நம்ம சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் மேல டிஸ்கஷன் பண்ணி, இதுக்கு முன்னாடி எப்படி டீசல் யூனியன் இது 4வது அக்ரிமெண்ட், நம்மளது இது 2வது அக்ரிமெண்ட். இதுக்கு முன்னாடி எப்படி இந்த சலுகை எல்லாம் பெற்றீங்கன்னாக்கா இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் தயார் பண்ணி நம்மளுடைய எல்லாருடைய கோரிக்கை தொழிலாளிக்கு என்ன தேவைன்றதான் அந்த கோரிக்கையில வச்சு அந்த கோரிக்கையை மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு நெகோசியேஷன் மூலியமா, பேச்சுவார்த்தை மூலியமா தான் அதை நம்ம நிறைவேற்ற முடியும். அதனால அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் அந்த ஸ்ட்ரைக். நம்ம கூட பேச்சுவார்த்தைக்கு நம்மளை கூப்பிடு, ஒரு பேச்சுவார்த்தை மூலியமா இன்னும் அதுல சலுகைகள் பெறப்படுகிறதோ அந்த சலுகைகள் தான் இந்த அடுத்த 5 வருஷம் அக்ரிமெண்டோ நம்ம கொடுத்துக்கிறது 2 வருஷம். அது 2 வருஷமோ 5 வருஷமோ அந்த அக்ரிமெண்ட்ல என்ன கவர் ஆகுதோ அதுதான் உனக்கு அந்த 5 வருஷத்துக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நம்ம போராட்டம் 26 நாள் பண்ணும் போதும் லேபர் கமிஷனர் கிட்ட அவங்க கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்துருக்கு. அதை நம்ம இன்னைக்கு எல்லாரும் மத்தியிலும் சொல்லிட்டு எப்போ அந்த பேச்சுவார்த்தைக்கு போறோம் அப்படின்றது சொல்றதுக்காக தான் இந்த மீட்டிங். அதனால இந்த நோக்கத்தோட தான் நம்ம இந்த தொழிற்சங்கம், இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்குது. தவிர தொழிலாளி ஏமாத்திருந்தோ இல்லை நம்ம இந்த வாட்டி ஏமாந்துறது இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம பண்றோம். இந்த ஒரு சூழ்நிலையில தொழிலாளியா நம்ம எல்லாம் கேஜ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ், கெஸ்ட் ஹவுஸ், டிரான்ஸ்போர்ட், நம்ம எஸ்டேட், HNP, R&D, EMD, HFO எல்லாம் சேர்ந்து நம்ம போராடுறோம். இதுல நீ போவாது இருந்தீங்கன்னா உன்னை முன்னாடியே கூப்பிட்டு இருப்பான். நம்மளுக்கு என்னத்துக்கு இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்? வெறும் சேம் அண்ட் சிமிலர் சம்பளம் வண்டி கொடுத்துட்டு இருந்தா போதும். இதெல்லாம் யாருக்கு வேணும்? அதே மாதிரி குமாரசாமி வந்திருந்தா அப்ப சொல்லியிருந்தா அப்பவே போயிட்டு இருந்தோம்னாக்கா நல்லா இருந்திருக்கும். இது போல தேவையில்லாத குழப்பத்தங்களை ஏற்படுத்திக்கின்னு
இதெல்லாம் யாருக்கு லாபமா போய் சேரும்? இந்த தொழிலாளியுடைய கோரிக்கைகளை வந்து செதற அடிக்கிற வேலையை இன்னைக்கு எல்லாம் செஞ்சுன்னுக்கிறாங்க. இவங்க தனியா இருந்திருந்தாக்கா 2 மாசத்துக்கு முன்னே பேசிட்டுப்பா. இது ஒரு அப்புறம் மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு இவர் வந்து அந்த சேர்ந்து நின்னுக்கிறாரு, ஸ்ட்ரைக்ல உக்காந்துக்கிறாரு. இவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்ல உக்காந்து இருந்தாங்க, போட்டோ பூச்சி கொடுக்கறது, ஆள்காட்டி வேலை செஞ்சு இவெல்லாம் வந்து நாளைக்கு உனக்கு யூனியன் நடத்தி நாளைக்கு உனக்கு என்ன சலுகை பண்ண போறான்? நானே அதை செஞ்சேன்னா இந்த யூனியன் நீங்க எப்படி நம்புறீங்க? இல்ல என்ன எப்படி நம்புறீங்க? இந்த யூனியன் உங்களுக்காக வேலை செய்து நீங்க எல்லாம் இந்த யூனியன் நம்பி இருக்கிறீங்க. நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தா தான் ஏதாவது சாதிக்க முடியும். 26 நாள் ஒன்னா நின்று உக்காந்தே நம்மளுக்கு இந்த நிலைமை. செதுரடிச்சுட்டு ஓட்டிட்டா நம்மள எப்படி கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணா நம்ம கோரிக்கைகள் எப்படி நிறைவேறப்படும்? இதுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஆள்காட்டி வேலைகளை செஞ்சுக்கின்னு ஒன்னா ஆக போறது இல்ல. கண் துடைப்பு இதெல்லாம் கூட வந்துன்னு நாளைக்கு பொய் ரொம்ப நாள் நினைக்காது, உண்மை மட்டும்தான் நிக்கும். இன்னைக்கு நாங்க சொல்லிட்டு போறோம், நாளைக்கு இதே மாதிரி ஒரு மீட்டிங் நான் கூப்பிடலனாலும் என்ன எங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க கேட்காத விட்டுற போறீங்களா? இல்ல உள்ள நீங்க பேசாத விட்டுற போறீங்களா? நான் பேசுறது உண்மையா நடைமுறைக்கு வந்தாக்கா அதையும் பேச போறீங்க, பொய்யா இருந்தாலும் பேச போறீங்க. யாரும் இங்க வந்து தப்பிச்சு ஓட்டிட்டு கவுன்சிலரா, எம்எல்ஏவா, எம்பியா சொன்ன நாளைக்கு பார்க்கலாம் போன்றதுக்கு இன்னைக்கு காலையில சொல்லிட்டு போனா நாளைக்கு காலையில திருப்பி வந்து கேட்பீங்க இதே மாதிரி 6 மணிக்கு. தொழிலாளி யாரும் ஏமாத்தி ஓட்டிட முடியாது. தொழிலாளி ஏமாத்தின எவனும் நல்லா இருந்ததா வரலாறும் கிடையாது. 26 நாள் பசும் பட்டினியா நம்ம இருந்துக்கிறோம். எதுக்காக? நம்ம திரும்பியும் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஒரு தீர்க்கமான போராட்டம், ஒரு நியாயமான கோரிக்கைகளை வென்றெடுக்கணுன்றதுக்கான போராட்டம். அதனால வந்து அவங்க பேசுறதெல்லாம் நீங்க காதல போட்டுக்காதீங்க. நாங்க என்ன சொல்றோம் அதுதான் உண்மை. கண் துடைப்பு பேச்சுவார்த்தை, கண் துடைப்பு சம்பளம் குமாரசாமி வந்தா போயிட்டுக்கலாம், அவர் வந்தா போயிட்டுக்கலாம், இவர் வந்தா ஆயிட்டுக்கும். அவர் வந்திருந்தாருன்னா ஒரே நாள்ல முடிச்சுப்பாரு. இந்த கதை இதெல்லாம் வந்து யாரும் நம்ப கூடாது. அப்புறம் HL ஒரு கதை ஓடுனுக்குது, 65,000 ரூபாய் யூடியூப்ல பாத்துருப்பீங்க. HL அக்ரிமெண்ட் இதுதான், மினிமம் வேஜ். எந்த HL 65,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துனுக்குறோம்? இதெல்லாம் நம்ம எல்லாம் வித்து பேப்பர் தான். வாய்ஸ் அவுட் ஆள் விட்டு போற ஆள் எல்லாம் நம்ப கிடையாது. 5 கம்பெனி அக்ரிமெண்ட் வச்சுருக்கிறோம் நம்ம. அதனால இதெல்லாம் வந்து டைம் இல்ல, நாளைக்கு நம்ம கண்டிப்பா பேசுவோம். இந்த HNB கோஆர்டினேஷன், இந்த கோஆர்டினேஷன் தான் நம்மளுக்கு நம்ம தொழிலாளிக்கு என்ன நடந்தாலும் நாங்க தான். அதனால வந்து அவன் சொல்றது இவன் சொல்றது தொழிலாளியை காட்டி கொடுக்குறது எவனையும் நீங்க நம்ப கூடாது, எவங்கிட்டையும் பேசக்கூடாது. இதுதான் வந்து இந்த நேரத்தில் சொல்லிட்டு உள்ள போய் ஆபீசருங்க கிட்ட, இன்சார்ஜுங்க கிட்ட இவர் வந்து அவங்க கூட நின்னுக்கிறான், இவன் வந்து இவர் கொடுக்கிறாரு, நீ போய் போட்டு கொடுத்து இதெல்லாம் வச்சுக்க கூடாது. நீயும் தொழிலாளி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறது, கமெண்ட்ஸ் போடுறது இதெல்லாம் விட்டுறணும். இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு நீங்களே நின்று ஜெயிச்சுங்க, இல்ல நாங்களே விட்டு கொடுத்துறோம். தயவுசெய்து இப்போ இதெல்லாம் வேணாம், ஒற்றுமையா நில்லுங்க. அன்னைக்கு பந்தல்ல நீங்க எப்படி ஒற்றுமையா இருந்தீங்களோ உங்க ஆதங்கத்தெல்லாம் விட்டு கூட தொழிலாளிக்கு திட்டுவாங்கன்னு நின்று நீங்க பாரு. அந்த பயத்தை இந்த தொழிலாளி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம வந்து இந்த போராட்டத்தை எப்படி ஒற்றுமையா இருந்தோமோ அந்த மாதிரி இந்த பேச்சுவார்த்தை கூட ஒற்றுமையா இருந்து எல்லாத்தையும் முடியலான்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். இன்னும் கேட் மீட்டிங் நம்ம தலைவர் பேசுவார். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வசூல் பண்ண காசை துண்டுக்கிறானுங்க, வசூல் பண்ணி துண்டு விற்கிறானுங்கன்னு சொல்லுங்கிறாங்க. பின் டு பின்னு கணக்கு இருக்குது. ஷார்ட்லி இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆனவொடனே அந்த கணக்கு என்னன்றத எல்லாருக்கும் தெரிவிக்குவோம். எவ்வளவு செலவாயிருக்குது, எவ்வளவு மிச்சம் இருக்குது, ப்ராவிஷன் எவ்வளவு மிச்சம் இருக்குதுன்ற முதல் கொண்டு எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிவிக்குவோம். ஸோ அந்த கணக்கை பத்தி கமெண்ட் பண்றவங்களுக்கு சொல்லுங்க. கணக்கு அவங்க எட்டு வந்து கொடுக்குறேன்னுக்கிறாங்க, கணக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். இது ஒண்டி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தேவையில்லாம கமெண்ட் பண்ணு, சுத்திக்கின்னு அதிபுத்தி மேதாவி நான் நினைச்சுன்னு பண்ணிருந்தா, நீ இது வரைக்கும்
ஈகே ஆபீஸ் உள்ளவங்க கூட போனது இல்ல. முத ஈகே ஆபீஸ் உள்ள நாங்க தான் இட்டுன்னு போனது. உள்ள கூட ஈகே ஆபீஸ் உள்ள போகாதாலே நீ இவ்வளவு கமெண்ட் பண்ணி சுத்தினுக்கிற. EKW பாக்குறதுக்கு உனக்கு யோகித்துக்குதா? இந்த கமெண்ட் எல்லாம் விட்டுட்டு ஆவர வேலையை பார்க்கணும். தொழிலாளிக்கு என்ன நல்லது நடக்குது அதை பார்க்கணும். அதை தவிர்த்து அங்க போய் கமெண்ட் பண்றது, இங்க போய் கமெண்ட் பண்றது, உலகத்துல நான் ஒண்டி தான் புத்திசாலின்னு ஒருத்தர் பேசுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. பொய்களை பேசின்னு சுத்தக்கூடாது. எதா இருந்தாலும் உண்மையா இருக்கணும். என் மேல ஒரு கமெண்ட் வைக்கிறேன்னா அது உண்மையா இருக்கணும். பொய்ய பேசின்னு சுத்தினா நீ தான் மாட்டுவே, நீ தான் பொய்க்காரனா அவன். அதனால தயவுசெய்து சொல்றேன், ஒற்றுமையா இருந்தா மாத்திரம்தான் நம்ம எல்லாத்தையும் இதை சாதிக்க முடியும்ன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுங்க. பேசுறதுக்கு நன்றி தெரிவிச்சு. தோழர்களே, எல்லா தலைவர்களும் பேசினாங்க. உங்களுக்கு காலையில நம்முடைய நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷனுடைய அன்பு கடந்த வணக்கம் தோழர்களே. நம்ம தலைவர்களா சொன்ன மாதிரி இதனுடைய மிகப்பெரிய வெற்றின்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஒற்றுமையினுடைய வெற்றி தான் இது. அறிவாளியின் வெற்றியோ பலசாலியின் வெற்றியை நோண்டி தயவுசெய்து எந்த தலைவரும் சொல்லக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது. உங்க மத்தியில என்ன சொல்றேன்னு சொன்னா நம்மளுடைய ஒற்றுமைக்காக கிடைத்த ஒரு பெரிய வெற்றி என்னன்னு கேட்டா, இவ்வளவு நாளா வந்து கார்பரேட் ஆபீஸ் தான் நானும் உன்ன விட்டு போவேன் அவனு விட்டு போவேன்னு சொல்லி தெரிஞ்சுருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கேஜிஎஃப்ல இங்க இருக்கக்கூடிய யூனியன் HFU, RC2, பெட்கோ, TCL யூனியன் ஒன்றிணைந்து 23ஆம் தேதி திங்கட்கிழமை 11:30க்கு கேஜிஎஃப்ல நம்முடைய பழைய HR ஆபீஸ் பில்டிங்ல தான் நெகோசியேஷன் மீட்டிங். ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தெளிவான முறையில பேசுவோம். அப்படி மேனேஜ்மெண்ட் ஒத்து வரலன்னு சொன்னா கண்டினியூ தி ஸ்ட்ரைக். இதுல எந்த சந்தேகமும் இல்லை தோழர்களே. நம்பிக்கையாரு எந்த தொழிலாளியும் விட்டு கொடுக்கறதோ, காட்டி கொடுக்கறதோ, பழி வாங்குறதோ நம்ம கிட்ட கிடையாது. ஒட்டுமொத்த தொழிலாளி சுபிட்சமாக நல்ல முறையில வாழ்ந்ததுக்காகத்தான் அன்னைக்கு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாள்ல அவருடைய பாதத்தின் மீது ஆணையிட்டு சத்தியம் செய்து சபதம் செய்திருக்கிறோம். ஒட்டுமொத்த தொழிலாளிய நல்ல முறையில காப்போம், உனக்கு வர வேண்டிய பெனிஃபிட் அனைத்தும் பெற்று தருவான்னு கூறிக்கின்னு நம்ம பொய் வதந்தி நம்பாதீங்க. யாரா ஒருத்தர் ரெண்டு பேரு தனிப்பட்ட ஆள் பேசுற பேச்செல்லாம் நம்பாதீங்க. ஒற்றுமையா இருக்கும். என்னைக்கும் இந்த ஒற்றுமையில தான் இந்த பெம்மல்ல நம்ம வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு நம்முடைய நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன், நீ கஞ்சி முடிச்சு பேச தலைவர். தோழர்கள இன்னொரு ஒரு சின்ன இது 23ஆம் தேதி பேச்சுவார்த்தை, 23ஆம் தேதி சாயங்காலமே எல்லாம் செட்டில் ஆயிடும் அப்படின்ற ஒரு வதந்தி. இதெல்லாம் போய் ஒரே நாள்ல ஆகாது. 52 டிமாண்ட், ஒரு டிமாண்டையும் வந்து நம்ம தீர்மானமா முடிவு பண்ணி தான் பேச்சுவார்த்தை நடத்த போறோம். 23ஆம் தேதி காலையில போய் 23ஆம் தேதி 3 மணிக்கு எல்லாம் பதில் வந்துடும் அப்படி தயவுசெய்து நினைக்காதீங்க. பொறுமையா இருந்துட்டோம். கண்டிப்பா பேச்சுவார்த்தையில நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஒரு பேச்சுவார்த்தையும் தெளிவா முடிவு பண்ணி அக்ரிமெண்ட் ஆன பிறகுதான் அது இம்ப்ளிமெண்ட். முன்னாடினா கிடைக்குது, அதெல்லாம் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்றது கூட நம்ம பேசலாம். ஏப்ரல் 1 24 2024 ஏப்ரல் 1 இருந்து எஃபெக்ட் வித் அரியர்ஸ். இதை வந்து நாங்க உங்களுக்கு உறுதியா சொல்றோம். 1ஆம் தேதி ஏப்ரல் இருந்து எஃபெக்ட் அரியர்ஸ் வாங்கி தரோம். அதனால வந்து இப்ப இதெல்லாம் சொல்லுவாங்க போயிட்டு 23ஆம் தேதி 24ஆம் தேதி பந்தல் போடு. அதனால இது ஒரு தெளிவு. மீதி வந்து நேரம் கழிச்சு நம்மளுடைய ஒற்றுமையாக தான் இந்த ஸ்வீட் கூட கரெக்டா கொடுத்திருக்கு தோழர்களே. நம்மளுடைய நான் எம்எஸ் கூட எல்லாத்தையும் கரெக்டா பார்த்திருக்கோம். எல்லா தொழிலாளையும் வழி நடத்தலாம். யாரையும் விட்டு